வணக்கம். நம்ம கோவில்களுக்கு போகும் பொழுது ரொம்ப ஆழமான வேண்டுதல் அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வைக்கும் பொழுது நமக்கு உணர்வு ரீதியாவோ இல்ல மனம் ரீதியாவோ அந்த தெய்வம் நம்மளுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டதா அப்படிங்கிறது நம்ம எப்படி உணர்ந்துக்கணும்? நம்மனால அதை உணர முடியுமா? மனம் ரீதியாக நம்ம உணர்ந்தாத்தான நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்களுக்கு உணர்வு ரீதியான திருப்தி வேணும் இல்லையா? அப்பதானே அந்த தெய்வம் நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாங்களா இல்ல நம்ம வேண்டி இருக்கிறவங்க இவ்வளவு தூரம் ஆழமா இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரும். நம்மளுடைய வேண்டுதல்களை தெய்வம் ஏற்றுக்கொண்டால் அதை உணர்வு ரீதியாக உணர்த்தும் அறிகுறிகளை பற்றி இன்று நாம் பார்ப்போம். ஒரு சிலருக்கு கோவிலுக்குள்ள போன உடனே கண்ணீர் நிறைய வரும். அப்ப தெய்வம் நம்மளை உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டது என்ற அர்த்தம். ஒரு சிலருக்கு கோவிலுக்குள்ள போனோடனே வெறும் கொட்டாவியா வரும். அப்ப தெய்வம் நம் உடலுக்குள் இருந்து நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு சிலர் ரொம்ப ஆழமான வேண்டுதல் வைக்கும் பொழுது மணி சத்தம் கேட்கும். தெய்வம் அதை கேட்டுக்கொண்டது என்ற அர்த்தம். ஒரு சிலர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, மனதார அந்த தெய்வத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அலங்காரத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தெய்வம் அப்படியே பூ சரிச்சு கொடுக்கும். அப்படி பூ சரியும் பொழுது தெய்வம் அதை நடத்தி கொடுக்க நான் தயார் என்று சொல்கிறது என்றார். மேலும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கவும், இதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கவும், ஏன் கண்ணீர் வருது, ஏன் கொட்டாவி வருது, மணி சத்தம் கேட்டா என்ன, பூ சரிஞ்சா என்ன, எந்த பக்கம் சரிஞ்சா என்ன அர்த்தம், இதை விஞ்ஞானபூர்வமா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, கடைசி வரைக்கும் விடாம பாருங்க. அதனுடைய அர்த்தங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க. நன்றி, வணக்கம்.